ஹே காய்ஸ், கூடிய சீக்கிரம் ஹோண்டாவோட ரெபல் 150 அப்படிங்கிற 150 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ரூசர் பைக் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறதா ஹோண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ஹோண்டா ரீசெண்டாக தான் ரெபல் 500 அப்படிங்கிற க்ரூசரை லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 150 செக்மெண்ட்டில் க்ரூசர் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரீமியம் செக்மெண்ட் பைக்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓவர் தி இயர். நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லாவே தெரியும். உங்களுக்கு வந்து ஹோண்டாவில் இப்போ இருக்கக்கூடிய CBR 650 அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஹோண்டாவோட ரெபல் 500 வரைக்கும் எல்லா செக்மெண்ட் பைக்ஸுங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500cc உங்களுக்கு க்ரூசர் பைக்லேருந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் வரைக்கும் எல்லா பைக்குமே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த என்ட்ரி லெவல் கம்யூட்டர் பைக்ஸில் அது க்ரூசராக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ரோட்ஸ்டர், ஸ்கிராம்பிளர், இல்லை ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், எந்த செக்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான பைக் ஹோண்டா வந்து இப்போ ஓவர் தி இயரா வந்து கொண்டு வரல. இப்போ க்ரூசர் மாடலில் நமக்கு 150cc இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ரெபல் மாடலில் இருந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி 150cc இந்த ரெபல் மாடல் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு 2 lakh rupees எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 2 lakhல 150cc க்ரூசரா அப்படின்னு நம்ம பார்க்கறத விட அந்த பைக்கோட இன்ஜின் கெப்பாசிட்டி, அதே மாதிரி அதோட கம்ஃபர்டபுள், அதோட பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ரெபல் 150 அப்படிங்கிற 150cc பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்குலரான LED ஹெட் லேம்ப்ஸ் இருக்க போகுது, LED டெயில் லேம்ப்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி லோவான அந்த ஒரு சீட் ஹைட் இருக்குங்க. அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் வந்து கிடைக்கும். பில்டு குவாலிட்டியும் எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைட்ஸில் அங்கே எக்ஸாஸ்ட் தான் இருக்க போகுது. அண்ட் உங்களுக்கு இதில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அந்த கிளஸ்டரில் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு 12 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியாவது கொடுக்க போகிறாங்க. பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. ரியரில் பார்க்கும்போது நமக்கு ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் மோனோ ஷாக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு க்ரூசர் மாடல், பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டான மாடலாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அட்லீஸ்ட் இதில் வந்து நமக்கு ஷாக் அப்சர்வர் தான் ட்வினில் கொடுக்க போகிறாங்க. ஸோ கேஸ் சார்ஜ் ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் நல்லா வைடான வீல்ஸ் இருக்க போகுது. வைடான டயரும் வந்து கொடுக்க போறாங்க. இதுல முக்கியமான விஷயம் பார்க்கும்போது நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல சிங்கிள் டிஸ்பிளே அண்ட் சிங்கிள் சேனல் ABS ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிங்கிள் சேனல் ABS 150cc க்ரூசர் பைக்குக்கு கண்டிப்பாக போதும். ஒரு அர்பன் ஒரு க்ரூசராக இருந்தாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இந்த பைக்கோட பில்ட் குவாலிட்டி எக்ஸலண்டாக இருக்கும். நான் ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் அண்ட் பில்டு குவாலிட்டி எப்போவுமே தரமாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஒரு பிலீஃப். நீங்கள் என்ன ஹோண்டா கம்பெனியை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இதில் USB சார்ஜிங் போட்டும் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் முக்கியமாக இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. இந்தியாவிலே வந்து சேல் பண்ணுறதுனால இன்னும் ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி க்ரூசர் பைக்ஸ்லாம் நீங்கள் பார் அண்ட் மிரர்லாம் நீங்கள் போட்டு ஓட்டும்போது இதோட லுக் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அண்ட் இதில் ஒரு 3 கலர் கொண்டு வர போகிறாங்க. ப்ளூ கலர், அதாவது ரொம்ப மைல்டான ப்ளூ, பிளாக் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித் பிளாக் காம்பினேஷனில் இந்த ஒரு 3 கலர் காம்பினேஷனில் பைக் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து வேறு எந்த பைக்குக்கும் ரைவல் கிடையாதுங்க. ஹண்டருக்கு ரைவலாக இந்த பைக் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யமஹாவுமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு க்ரூசர் மாடல் பைக் கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி ஹோண்டாவில் நிறைய பைக்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பாபர் டிசைனில் ஒரு க்ரூசர் பைக் வர்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பைக்கோட ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி ஒரு 1,80,000 1,75,000 வந்துச்சுன்னா டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணி அண்ட் ஒர்த்தான பைக் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வரைக்கும் இந்த 150 அப்படிங்கிற ஒரு க்ரூசர் மாடல் ரெபல் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் வந்து இதோட கிளஸ்டருங்க. கிளஸ்டரில் இன்னும் நிறைய டெக்னாலஜி ஆட் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நல்ல வீல்ஸ் இருக்குது, நல்ல இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், நல்ல ரைடிங் எர்கனாமிக்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக கூடிய சீக்கிரம் இந்தியாவில் இந்த ரெபல் 150 லான்ச் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட்